ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுக்காத வரத்தை தான் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்க போகிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காத பல வெற்றிகளையும் பல நல்ல ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுக்கணும்னு இந்த சாயப்பா முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. உன்னை காயப்படுத்தினவங்களும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் அதுக்குரிய கர்மாவை அனுபவிப்பாங்க. ஆனால் நீ செஞ்ச நல்லதும் நன்மைகளும் இப்போ உனக்கான பலனாக என் கைகளின் மூலமாக வரமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. வாழ்க்கையில் பிரச்சனைகள்ன்றது மலையை போல தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் உன்னை பாதுகாக்கும் கொடையாக இந்த சாயப்பா இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை உனக்கு துணையாக வச்சுக்கோ. நான் நினச்சது நடக்கணும், நான் எதிர்பார்த்தது போலவே எல்லாம் சரியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீன்னா ஏமாற்றமும் வலியும் தான் மிஞ்சும். உன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு நடக்கும் விஷயங்களை யதார்த்தத்தோடு ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கோ என் செல்லமே. உன் முயற்சிகளை நீ கைவிடாமல் தொடர்ந்து செய்யும்போது நான் உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கூட உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்க ஏமாற்றங்களையும் குறைகளையும் துரோகத்தையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீனா அதுதான் உன் கண்ணுக்கு படும். அதை தாண்டி நல்லது எதுவோ அதை தேடிப்போ. உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களின் மீது உன் கவனத்தை செலுத்த வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். ஒருத்தருடைய உண்மையான குணம் என்னன்னு முழுசாக தெரிகிற வரைக்கும் யாரையும் குருட்டுத்தனமாக நம்பிட வேண்டாம். ஏன்னா இந்த பூமியில் நல்லவர்களைப் போல நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என் செல்லவே. அறியாமல் தெரியாமல் யாரையும் புரிஞ்சுக்காம தப்பு செய்யக்கூடிய பிள்ளையாக நீ மாறிடாதே. யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ நல்லதை செய்யும் போது தான் அது உனக்கான நன்மையாக வரும். கெட்டவங்களுக்கு போய் நல்லதை செஞ்சினா அதுவே பாவமாக கூட மாறிவிட வாய்ப்புகள் இருக்கு. இருள் சூழ்ந்த தனிமையில் உன் வாழ்க்கை இருக்குதேன்னு வருத்தப்பட வேணாம். ஒரு சின்ன புழு கூட்டுக்குள்ளே இருளுக்குள்ளே இருக்கிறது மூலமாக அதுக்கு சிறகு முளைச்சி வண்ணத்து பூச்சியாக மாறுறத போல நீயும் இப்போது கஷ்டப்பட்டாலும் உன் போராட்டங்கள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்த தான் போகுது. எந்த பிரச்சனைகளை பார்த்தும் நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம். ஒவ்வொன்றாக உன்னால் சமாளிக்க முடியும். நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாகவே இருப்பேன். உனக்கு இருக்கும் குழப்பங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வரமாக நான் வந்து சேருவேன். உன் மனதில் இருக்கும் காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் மனசில் சில பயங்கள் இருந்தாலும் நீ போகிற பாதையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லாருக்கும் நல்லதை செய்ய நீ இருக்க. உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக இருந்து உன் காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு உனக்கான மகிழ்ச்சியையும் நானே கொடுத்துட்றேன். துன்பம் வரும்போதெல்லாம் துணையாக நிற்கிறவங்க தான் உண்மையான உறவுகள்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வேதனைக்கு காரணமாக யார் இருந்தாலும் யார் உன்னை அவமரியாதை செய்தாலும் அதை கடந்து போக தயாராகு. யார் உனக்காக நல்லதை நினைக்கிறாங்க, யார் உனக்காக நீ நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்கிறாங்கன்றத உன்னால் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நல்லது நினைக்கிறவங்களும் நல்லவங்களும் தள்ளி இருப்பாங்க. அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே மனசுக்குள்ளே நல்லதை நினைப்பாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க நான் நல்லது நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர நல்லதை செய்ய மாட்டாங்க என் செல்லமே. நீயாகவே தான் கூட இருக்கிறவங்க குழி பறிக்கிறவங்களா தூரத்தில் இருக்கவங்க நல்லவங்களான்றதையெல்லாம் கண்டுபிடிச்சு புரிஞ்சு நடந்துக்கணும். நீ என்ன வேணும்னு தெளிவாக முடிவெடுத்துட்டீன்னா உன் வாழ்க்கைக்கு தேவையானதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். உன் கையில் காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை யார் உண்மையாக மதிக்கிறாங்கன்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ. உன் நல்ல மனசுக்கேற்ற நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லாரையும் மன்னிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு. யாராவது தப்பு செஞ்சுட்டு மறுபடியும் திமிரோட ஆணவத்தோட அகங்காரத்தோடு நடந்துக்கிட்டாலும் மன்னிப்பு கேட்காதவங்களுக்காக உன் மன நிம்மதியை நீ இழக்க வேண்டாம். எப்போவுமே மனசுக்குள்ளே கோபத்தை வச்சுக்கிட்டே இருந்தா அது அவங்கள ஒன்றும் பண்ணாது, உன்னைத்தான் காயப்படுத்தும், உன் உடம்பைத்தான் கெடுக்கும்ன்றத நீ தான் புரிஞ்சுக்கணும்.
வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை பின்னுக்கு இழுப்பதே இன்னும் உயரமாக முன்னேற்றுவதற்காக தான். வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு பின்னுக்கு வந்து வேகமாக முன்னேறது போல பின்னால் இழுக்கப்பட்ட உன்னை கூடிய சீக்கிரம் நான் முன்னுக்கு தள்ளி முன்னேற்றத்தையும் கொடுக்குறேன் என் செல்லமே. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். தனியாக கஷ்டங்களை கடந்து சமாளித்து வரும் உனக்கு இந்த சாயப்பா துணையாகவே இருப்பேன். உன் மன வருத்தங்களையும் வேதனைகளையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு யார் தீங்கு செய்தாலும் கூட அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி தூக்கி நிறுத்துவேனேன்னு செல்லவே. அழகான உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுத்து நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சுலபமானதா சந்தோஷமானதா மாறதான் போகுது. அமைதியாக நீ இருந்தாலே அழகான நல்ல தெளிவான முடிவுகளை நீ எடுத்து வாழ்க்கையில் முன்னேறும்படி செஞ்சிருவேன். எல்லாருக்கும் உரிய மரியாதையை கொடு. அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பதால நீ எதையும் இழந்திட மாட்டாய் என் செல்லமே. உன்னுடைய அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போக வேண்டாம். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து தர்றேன். எந்த விஷயத்திலும் எதிர்மறை எண்ணங்களோட முடிவெடுக்காதே. கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் இனிமேதான் நீ படிக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே பொறுமை இழந்து தவிக்காதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நான் இப்போ உனக்கு கொடுக்க போகிற வரத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் வரப்போகுது. யார் உன்னை சந்தேகித்தாலும் நான் உன்னை நம்புகிறேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. உன் முயற்சியை மட்டும் நீ தொடர்ந்து செய்யும்போது கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வந்து சேர்ந்துடும். யார் உன்னை விட்டுட்டு போனாலும் இந்த சாயப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. மனசு உடைஞ்சு போயிருக்கிற உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். உன்னை அளவைத்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு வலிமையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது நீ கஷ்டப்பட்டாலும் நாளை இந்த உலகம் உன்னை பெருமையாக பேசதான் போகுது. தோல்வி உன்னை எந்த விதத்திலும் பலவீனமாக்க நான் விட்டுட மாட்டேன். உனக்கான பலத்தை அதிகரித்து என் ஆசீர்வாதத்தோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி நான் செய்வேன்னு செல்லமே. இருள் அதிகமாக இருப்பதே வெளிச்சமும் விடியலும் வரப்போறதுக்கான அறிகுறிதான். அதே போலவும் வாழ்க்கையிலையும் இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உனக்கு இப்போது வெற்றியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ கவலைப்படாத. நீ நினச்சதை விட எல்லாத்தையும் இந்த சாயப்பா நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். நீ போகும் பாதையிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். கஷ்டம் வந்தால் அதை பார்த்து கலங்க வேண்டாம். உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயப்பா இருக்கேன்ற நம்பிக்கையோட நீ பொறுமையாக இரு. தோல்வி எந்த விதத்திலும் உன்னை தடுத்து நிறுத்தாம உன் வாழ்க்கையை உயர்த்தும் வேலைகளையெல்லாம் இந்த சாயப்பா செய்கிறேன். தாமதமாக கிடைக்கும் வெற்றியெல்லாம் தரமான நிலைத்த வெற்றியாகவே இருக்கும். அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உனக்கான வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தருவேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயம் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கைதான் உனக்கான மிகப்பெரிய சக்தி. நீ உடையாமல் இருந்தாலே வாழ்க்கை உன்னை ஜெயிக்க வச்சிடும் என் செல்லமே. நீ தான் எப்போதும் தைரியமாக இருக்கணும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை சரியான நேரத்தில் நான் சிறப்பாக கொண்டு வந்து சேர்ப்பேன். பல நாட்களாக நீ வேண்டி கேட்டும் கிடைக்காத விஷயங்கள் இப்போது என் அருளால் மிகச் சிறப்பாக உன்னிடம் வந்து சேரும். நீ எடுக்கும் முயற்சியிலெல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். உன் மனசில் இருக்க பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சு உனக்கு ஒரு மன தெளிவையும் நான் உண்டு பண்ணுறேன். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக இருக்க போகுது. உன் வீட்டில் உனக்கான நிம்மதியை நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். தேவையில்லாமல் மனக்குழப்பம் கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுடு.
உனக்கான சரியான பாதையை யோசிச்சு முடிவெடு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நல்ல நேரம் வந்து சேர்ந்துடும். எந்த விஷயத்திலும் நீ உன் முயற்சியை கைவிட வேணாம். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் தலை குனிஞ்சு நிற்காம நெஞ்ச நிமித்தி நேர்மையா நில்லு. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வாழ வைப்பேன்.